ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவக்காய் கொடி இங்கே பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தீங்களா? இது காஞ்சி போய் இருந்தது, கொடி காய்கிற நிலையில் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா உஷாராக இந்த எல்லாத்தையும் கட் பண்ணி நட்டுட்டு இது எதனால் காஞ்சி போகுதுன்னு தெரியலை. கொஞ்சம் மண் அள்ளி மேலே போட்டு வச்சுருந்தேன். இப்போது இதுவும் கொஞ்சம் தெளுத்து வருது பாருங்கள், குறுத்து வருது. காஞ்சி போன செடியும் இதிலேருந்து நான் இந்த பிரான்ச்சஸ் நட்டை எல்லாம் அதுவும் சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா தெளுத்து வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவக்காய் கட்டிங்ஸ் வைக்கிறேன். எனக்கு கோவக்காய் கட்டிங்ஸ் கிடைக்காம இருந்தது. நான் இப்போ நட்ட பிறகு சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நட்டு வச்சேன். ஆனால் எல்லாம் தெளுத்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கோவக்காய் இப்போ காஞ்சி பட்டு போகிற நிலையில் இருந்தால் இதே மாதிரி ஃபஸ்ட்டே உஷாராக கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நட்டு வைங்க. இப்போ ஆடி மாதத்துக்கு சூப்பராக செடி வளர்ந்து வரும். ஏரியல் ப்ரோபகேஷன் மூலமாகவும் இதுலேருந்து கொஞ்சம் இது வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனி மழை வந்தது, ரூட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1 வீக் கழித்து இதை கட் பண்ணி மறுபடியும் நட போகிறேன்.